ஃப்ரெண்ட்ஸ், இதோ இந்த பச்சை கலர்ல காலிஃபிளவர் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த வெஜிடபிள் பேர் ப்ராக்கலி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ப்ராக்கலியால நம்ம உடம்புக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்குங்கிறதையும், அதை யாரெல்லாம் சாப்பிடலாம் யார் சாப்பிடக்கூடாதுங்கிறதையும் பார்க்க போறோம். அதோட இந்த ப்ராக்கலி யூஸ் பண்ணி ஒரு டேஸ்டியான உசிலி ஒன்றும் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். நமக்கு இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்ல இந்த ப்ராக்கலி எல்லாம் ஈஸியா கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம். இதுக்கு பதிலா நம்ம முட்டைக்கோஸ்ல இந்த உசிலி பண்ணாலும் இதே மாதிரி டேஸ்ட்ல தான் இருக்கும். ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். இதுதான் இந்த ப்ராக்கலி உசிலி செய்ய தேவையான பொருட்கள். வேணுங்கிறவங்க இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதோட ரெசிபி இங்கிலீஷ்ல என்னோட பிளாக்ல இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுத்திருக்கேன். மெயினா இதுக்கு ப்ராக்கலி 1/4 கிலோ வேணும். கடலைப்பருப்பு 1/2 கப் எடுத்துக்கிறோம். கடலைப்பருப்பை கழுவிட்டு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கிறோம். இப்ப பார்த்தோம்னா இதான் ஊறின கடலைப்பருப்பு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கிறோம். அது கூட காஞ்ச மிளகாய் 2 அல்லது 3, கடலுப்பு 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 சின்ன சிட்டிகை சேர்த்துக்கிறோம். இந்த பருப்பு ஊற வச்ச தண்ணி இருக்கும்ல, இதை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நான் அன்னைக்கு புளிக்குழம்பு செஞ்சுட்டு இருந்தேன், அதனால அதை புளி பிசைறக்கா அந்த வாட்டரை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது நம்ம சமையல்ல ரொம்ப டேஸ்ட் அதிகரிக்கும். இது கூட தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு கொரகொரப்பா நம்ம அரைச்சு எடுத்துக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்படிதாங்க இருக்கும். நம்ம பருப்பு உடைக்கலாம் கொஞ்சம் கரகரன்னு அரைச்சிருப்போம்ல, அந்த மாதிரி இருக்கும். இந்த அரைச்ச பருப்பை ஒரு இட்லி தட்டுல இப்படி பரவலா எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம இதை இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வைக்க போறோம். நான் எந்த பாத்திரத்துல பொரியல் பண்ண போறனோ அந்த பாத்திரத்திலே 2 டம்ளர் தண்ணி ஊத்தி அடியில ஒரு இட்லி தட்டு போட்டு அது மேல நம்ம அந்த பருப்பு வச்சிருந்தோம்ல அந்த தட்டை வைக்க போறேன். இப்படி வைக்கும் போது நிச்சயமா ஒரு அடியில ஒரு இட்லி தட்டு வச்சுட்டு வைக்கணும். அப்பதான் நம்மளுக்கு நம்ம பருப்பு வச்சிருந்தோம்ல அந்த தட்டுல எதுவும் தண்ணி பட்டு அந்த பருப்பு வந்து உலஞ்சு போகாம இருக்கும். ஒரு ஓட்டை மேல இன்னொரு ஓட்டை இருக்கக்கூடாது. ஓட்டை மேல ஒரு இட்லி இருக்க மாதிரி வைக்கணும். இது மேல ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துல நம்மளுக்கு இந்த பருப்பு வெந்துடும். இதை நம்ம இட்லி பாத்திரத்திலயும் செஞ்சுக்கலாம். இப்ப பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த பருப்பு வடைகள் நல்லா வெந்துருச்சு. இதை கம்ப்ளீட்டா ஆற விட்டு வச்சுக்குவோம். ஆறின பிறகு இந்த பருப்பு வடைகளை இந்த மிக்சியில போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். இது நல்லா பூ மாதிரி உதிர்ந்து வந்திருக்கும். தண்ணி சேர்க்கவே கூடாது. இப்ப பாருங்க எப்படி அழகா பூ மாதிரி இது உதிர்ந்துட்டு இருக்குன்னு. இதான் நம்ம உசிலி பண்றதுக்குள்ள பருப்பு. இது நம்ம துவரம் பருப்பு அல்லது பாசி பருப்புல கூட செஞ்சுக்கலாம், இல்லைன்னா மிக்சர் ஆஃப் நிறைய பருப்புலையும் கூட செஞ்சுக்கலாம். இனிமே நம்ம ப்ராக்கலியை கழுவிட்டு கட் பண்ண போறோம். ப்ராக்கலியை நம்ம இந்த காலிஃபிளவர் இருக்குல்ல, அந்த அளவு கஷ்டப்பட்டுலாம் கழுவ தேவையில்லை. பொதுவா இதுல புழுக்கள்லாம் இருந்து நான் பார்த்தது இல்லை. நல்ல நீட்டாவே இந்த காய் இருக்கும். இந்த ஒரு கொத்து ப்ராக்கலிக்கு பேரு ப்ராக்கலி கிரவுன். இந்த ப்ராக்கலியில எல்லாமே சாப்பிடக்கூடியதா தான் இருக்கும். இந்த தண்டுகள் கூட கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கும். அந்த தண்டை யூஸ் பண்ணி நம்ம சூப் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த பூக்கள் மட்டும் தான் எடுத்திருக்கேன். தண்டை வந்து பிறகு யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சிருக்கேன். இனிமே அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு அதுல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு வெடிக்க ஆரம்பிச்ச உடனே அது கூட 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். ஜீரகம் வேணாலும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், நல்ல டேஸ்டியா இருக்கும். உளுத்தம் பருப்பு சிவக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த ப்ராக்கலியை போட்டு கிளறணும். ப்ராக்கலி நல்லா தளிர் மாதிரி இருக்கும். இப்ப பார்த்தோன்னா நம்ம சேர்த்த உடனே அது நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இது கூட தூள் உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இது நல்லா சாஃப்டா வேகணும்னா இது கூட ஒரு 1/4 கப் தண்ணி ஊத்திட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு நம்ம மூடியை திறந்து பார்த்தோம்னா இந்த ப்ராக்கலி 100% நல்லா வெந்திருக்கும். இது வந்து டூ மச்சா வேகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம தண்ணி ஊத்தாமலே கூட லேசா வதக்கிக்கிடலாம். ஆனா அந்த டேஸ்டோட நம்ம இந்தியன் ஃபுட்ஸ்க்கு கொஞ்சம் வேக வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இனிமே இந்த கூட்டை நல்லா கிளறிட்டு இருக்கணும். அப்படின்னா இருக்கிற தண்ணி வந்து நல்லா வத்தும். காயில இருக்க தண்ணி நல்லா வத்தின பிறகு நம்ம இந்த அரைச்சு வச்சிருந்தோம்ல இந்த வேக வச்ச பருப்பை அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண போறோம். இந்த கூட்டு கிட்டத்தட்ட 6 பேருக்கு சர்வ் பண்ற அளவு சர்விங் வரும். இதை நம்ம கொஞ்சம் மத்தியான சாப்பாட்டுக்கெல்லாம் எடுத்துட்டாலும் ஈவினிங் ஸ்நாக்கா கூட இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி காரமா நல்ல டேஸ்டியா இருக்கும். இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கும் கூட. இதை இப்படி நல்லா கலந்து விடும் போது இதுல உள்ள வாட்டர்லாம் எவாபரேட் ஆயிட்டு நல்லா உதிரியா இருக்கும். அவ்வளவுதாங்க, நம்மளோட ப்ராக்கலி பருப்பு உசிலி ரெடி ஆயிருச்சு. இதை ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இனிமே நம்ம இந்த ப்ராக்கலிக்கு என்னென்ன யூசஸ் இருக்குங்கிறத பார்க்க போறோம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் நம்ம தினமும் சாப்பாட்டுல என்ன வெஜிடபிள்லாம் சேர்த்துக்கிட்டா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும்னு சொல்றாங்க. அதுல டாப் 6 வந்து இந்த வெஜிடபிள்ஸ் தாங்க. அதாவது ப்ராக்கலி, கேல், ஸ்பினாச், கேரட், பெல் பெப்பர், பீட்ரூட். இந்த 6 காய்கறிகள்ல 1 தினமும் சேர்த்துக்கணும்னு சொல்றாங்க. நமக்கு முதல் 2 ப்ராக்கலி, கேல் இதெல்லாம் வந்து இந்தியால கிடைக்காது. ஸ்பினாச்ங்கிறது பசலைக்கீரை, அது நமக்கு நல்லாவே கிடைக்கும். கேரட் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி பெல் பெப்பர் அதாவது கொடமிளகாயும் நல்லா கிடைக்கும். பீட்ரூட்டும் நல்லா கிடைக்கும். இது எல்லாமே ஓரளவு சிமிலரான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும்.
இந்த ப்ராக்கோலி வந்துங்க இந்த காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் இருக்கு இல்லையா? அந்த ஃபேமிலிய சேர்ந்தது. அதான் குருசிஃபரஸ்ங்கிற ஃபேமிலிய சேர்ந்தது. இந்த மாதிரி காய்கறிகள் சாப்பிடும்போது கேன்சர் வராம தடுக்கப்படுது. அதே சமயம் வாதம், சொறி சிரங்கு மாதிரி இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ் வராமலும் தடுக்குது. அதனால இதுக்கு பேரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட். ஆனா இந்த ப்ராக்கோலிய தைராய்டு குறைபாடு உள்ளவங்க மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப பார்த்தோம்னா, காய்கறிகளோட விலைகள்லாம் ரொம்பவே ஏறி போச்சு. அதுவும் வெளிநாடுகள்ல எல்லாம் காய்கறிகள் வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவும் அவரைக்காய், முருங்கைக்காய் அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா பரவாயில்ல. நம்மளுக்கு லோக்கலா இந்த மாதிரி என்ன காய்கறிகள்லாம் விளையுது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நம்ம வாங்கினோம்னா நம்மளுக்கு அது எக்கனாமிக்கலாவும் இருக்கும். அது பக்கத்திலே விளைஞ்சது அப்படிங்கிறனால நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ப்ராக்கோலி பருப்பு உசிலி எப்படி பண்றேங்கிற பார்த்தோமா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, take care. See you.